ஹாய் மக்களே வணக்கம். இது சாட்டர்டே மார்னிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிச்சது. நான் தான் லேட்டாக எழுந்திரிச்சேன்னு பார்த்தா இந்த சூரிய பகவான் வராமல் வர்ண பகவான் அனுப்பி விட்ருக்காரு. இவருக்கு யார் தான் சிஎல் கொடுத்தா எம்எல் கொடுத்தான்னு தெரில. எப்போ சப்ஸ்டியூஷன் வர்ண பகவான் வருவார், எப்போ சூரிய பகவான் வருவாருன்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இவங்களே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அங்கே இருக்கட்டும், வாசல் தெளிக்க முடியாது, மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு தோட்டத்து வாசலை திறந்து பார்த்தா ஓரளவுக்கு ஈரமாக இருந்தது. நம்ம வேலையை நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்லி பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன சமைக்கலாம் அப்படின்ற ஒரு பெரும் யோசனையிலே இருந்தப்போ மழை நின்றுச்சு. திருப்பி போய் வாசலை தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாச்சு. திருப்பியும் நல்லா தூறல் போடுது. போட்ட கோலம் அவ்வளோதான், சரி போனால் போது, நம்ம வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு தோட்டத்து பக்கம் போய் மழை எப்படி பெஞ்சிருக்குன்னு பார்த்தா நல்லாவே பெஞ்சிருக்கு. செடிக்கு தண்ணி விட வேணாம். இது பார்த்திங்கன்னா நெறிப்பாவை. இந்த நெறிப்பாவை தம்பி எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து வச்சான், தூக்கி போட்டதெல்லாம் முளையுது இந்த இடத்துல. ஸோ அது நல்லா பூ வச்சு மொக்கு வச்சுருக்கு. அப்புறம் ரோஸ் பார்த்தேன், அதுவுமே அழகாக மழை தண்ணி பட்டு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஒரு 3-4 டேஸாக பூத்துக்கிட்டே இருக்குது. எப்போ பூத்து முடியும்னு தெரியல. மார்னிங் டிஃபன் மட்டும்தான். ஸோ அதுக்காக மல்லாட்டை சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி மல்லாட்டையை வறுத்துட்ருக்கேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி தோசை ஊற்றி மல்லாட்டை சட்னி, இட்லி ஊற்றிட்டோன்னா சாருக்கு கோவம் வந்துடும். ஸோ தோசை மல்லாட்டை சட்னி. அப்புறம் எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரிலிங்க, இந்த சாதம் வடித்து சமைச்சு சாமான் கழுவி துணியை துவச்சி மடித்து அதை எடுத்து வச்சு திருப்பி இதை எடுத்து வச்சு அதை எடுத்து வச்சு அந்த வேலையை நாம் தான் செஞ்சிட்ருக்கோம். சைடில் என்ன சமைக்கலான்னு யோசித்து ரசம், கத்திரிக்காய் பொரியல், சவுசவை கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை ஊற வச்சுட்டு இருந்தேன். மேடம் எந்திரிச்சு வந்துட்டாங்க. இந்த வேலை இங்கே ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப இதெல்லாம் ஊற வைக்கிறேன். ஆனால் பருப்பெல்லாம் ஊற வைக்க மறந்துட்டேன். இது காலையில் எந்திரிச்சு யோசித்த திடீர் ஐடியா இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எல்லா பருப்பையும் போட்டுவிட்டேன். துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு 3 பருப்பையும் உள்ளே போட்டு ஊற வச்சா லேட்டாகும்னு சொல்லி கழுவி கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி குக்கரில் சூடு ஏறிட்டு மூடி வச்சிட்டேங்க. இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வேலையாகிடும். நம்மளுக்கும் பருப்பு நல்லா ஈவனாக வெந்து வந்திருக்கும். ஸோ அந்த வேலையும் முடிச்சுட்டு சட்னிக்கு அரைக்கலான்னு சொல்லி மல்லாட்டையை தோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது கொஞ்சம் சூடாகிடுச்சு, அதை மூடி வச்சிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாம் என்ன தான் சொன்னாலும் இந்த ராசி பலன் பார்க்குறவங்க இருக்காங்க பாருங்கள். காலையில் எந்திரிச்சோன்னா அந்த கேலண்டரில் ராசி பலன் பார்ப்பாங்க. முன்னாடிலாம் சன் டிவியில் ஒரு ஆன்ட்டி சொல்லுவாங்க, அந்த ராசி பலனில் இன்றைக்கி நான் மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நான் மகிழ்ச்சி, இன்றைக்கி நான் மகிழ்ச்சி, எனக்கு எந்த சண்டையும் வராது அப்படின்னே மகிழ்ச்சியாக இருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி நீங்கள் என்னத்தை டேவை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ராசி பலன் பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக போயிட்டு வந்தேன். இப்போ அந்த தக்காளி செடியில் செடி காய் வச்சுருந்து அதில் ஏதோ ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச மாதிரி லைட்டாக ஒரு வாட்டர் ஷேப்பாக. ஓகே, நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு சண்டே விலாகில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாடா.